and here declare a class, here declare a class with help of forward, here declare a class with help of forward declaration feature. Here declare a class with help of forward declaration feature. இப்போ நம்ம forward declarationன்றதுக்கு பதிலா இப்போ என்ன சொல்ல இன்னொன்னு சொல்லலாமே, explicit implement feature. ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்க, இந்த ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு எடுத்துருங்க. இதை பாருங்க, நம்ம வந்து just we are declare a class. Here we are not define a class, just here we are declare a class. So this is also called as forward declaration. கிளாஸை நம்ம ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் ஒரு ஃபீச்சர்ஸ் மூலிமா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஹியர் ஐ மென்ஷன் ஃப்ரெண்ட் கீவேர்ட் இன்சைட் ஆஃப் கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட். This statement helps to access current class private data access specifier. This statement helps to access current class private data access specifier. This statement helps to access current class contain private access specifier data. This statement helps to access current class contain private access specifier data. இந்த ஸ்டேட்மெண்ட் எதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எந்த கிளாஸில் ஆக்சஸ் பண்ணலாம்? P043Bயில் P043Aயில் இருக்கிற கிளாஸோட ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். P043B now have grant permission from P043A மெம்பர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டாவை, அதாவது எனக்கு P043Aயில் இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்து பெர்மிஷன்ஸ் கேட்குறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரெண்ட் கிளாஸ் கீவேர்ட். இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட் கிளாஸுங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹியர் ஐ ட்ரை டு ஆஸ்க் கிராண்ட் பர்மிஷன் டு கரண்ட் கிளாஸ் private access specifier. இப்போ now we can access this private access specifier member variable like x even in P043B class. P043B classலையும் எந்த access specifierோட டேட்டாவை யூஸ் பண்ணலாமா? private access specifier data like x we can use in P043B அதுக்குள்ளார யூஸ் பண்ண முடியும். This is the exact purpose to friend class ஓட exact purpose இதுதான். இங்கே அதை தான் சொல்லிக்காங்க. friend class assign இந்த friend class assign grant permission to mention class. இப்போ grant permission to mention class, நம்மளுக்கு எந்த mention class? இப்போ இங்கே தான் அந்த கிளாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. for access current class, இந்த கிளாஸோட for access current class like P043 as private access specifier data, அந்த கிளாஸுக்குள்ளார இருக்கிற private access specifierோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் ஆகுதுன்றாங்க? friend class keyword helps. So this is a main statement. ஸோ நம்மளுக்கு இங்கே மெயின் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நான் வந்து ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் ரிசீவ் வேல்யூ ஃப்ரம் ஆக்சுவல் பேராமீட்டர், அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்டேஷன். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? Here declare a class with the help of forward declaration or explicit implement feature. இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. Here define a forward declaration class. Here
here define forward declaration or explicit implement feature class or explicit implement feature class இங்க define பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் here define forward declaration or explicit implement feature class இந்த இடத்துல நான் define பண்ணிருக்கேன் இதுக்கு பேர் தான் define அப்படினு அர்த்தம் சோ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த forward declaration or explicit implement feature define class has only one member procedure அந்த member procedure ஓட நேம் என்ன அப்படினா here try to develop one member procedure that member procedure name is show data இந்த member procedure ஓட நேம் என்னன்னா show data னு ஒன்னு கொடுத்திருக்காங்க ஆனா இங்க பாருங்க carefully watch it out here I develop only one formal parameter ஒரே ஒரு formal parameter தான் டெவலப் பண்ணிருக்காங்க that formal parameter data type is P043A எனக்கு first class ஓட நேம் தான் இங்க வந்து எனக்கு formal parameterல மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ follow here formal parameter data type is P043A formal parameter name is A but this formal parameter name receive actual parameter address only ஏன்னா முன்னாடி ஆம்பர்சன்ட் கொடுத்திருக்கிறதுனால so this formal parameter name like A receive actual parameter address only அப்போ actual parameter ஓட address receive பண்ணும் அந்த actual parameter ஓட addressல xல என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்க டிஸ்ப்ளே பண்ணும் அப்படினு இருக்காங்க so here I try to display x member variable with help of formal parameter object like A formal parameter objectல இருக்கிற Aன்ற formal parameter object like A அது மூலமாக நான் xங்கற ஒரு member variable ஓட வேல்யூவை இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்றேன் எந்த member procedures மூலமா show dataங்கற ஒரு member procedures மூலமா so here just I recap first class implement only one member variable that member variable name is x as well as try to develop friend class even in private access specifier private access specifier குள்ளாரே எந்த கான்செப்டையும் டெவலப் பண்ணுது friend class அப்படிங்கற ஒரு ஃபீச்சர்ஸையும் டெவலப் பண்ணுது அதுக்கு அப்புறம் என்ன டெவலப் பண்ணுதுன்னா நமக்கு ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் டெவலப் பண்ணிருக்கு so the current class develop one member variable as well as develop friend class finally develop overload constructor concept also but second class develop only one member procedure that member procedure name is show data so adha நம்ம இங்க கொடுத்திருக்காங்க சரி சார் இப்போ now entering into main special subprogram இந்த main special subprogram குள்ளார enter ஆயிட்டோம் இப்போ here I declared one object to first class இப்போ நான் வந்து P043A ன்ற ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் என்ன ஆப்ஜெக்ட் 1 அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ பாஸ் பண்றேன் 10ங்கற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணிருக்கேன் இந்த 10ங்கற வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்னா iங்கற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும் now this is called as actual parameter value like 10 that value stored in formal parameter name formal parameter ஓட நேம் என்ன I இந்த I ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்னா 10 என்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் now I value copy into x member variable x member variable ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க x member variable declared under on private access specifier now still till P043A class contain x member variable